தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வைகோவுக்கு மூன்று தொகுதிகள் வைகோவுக்கு மூன்று தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதிமுக 1993 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது அந்த கட்சி கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக மாறிவிட்டது. வேறு வழி இல்லாமல் எந்த கட்சியிலிருந்து விலகி தனிக்கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அதே கட்சியோடு ஒட்டுண்ணி போன்று ஒட்டி கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு வருகிறது. கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட வைகோ தற்பொழுது எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது தெரியாமல் தவித்து வருகிறார். குறைந்தது 12 தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்று கூறி வருகிறார். ஆனால் திமுகவோ கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதிகளில் 3 தொகுதிகள் தான் ஒதுக்க முன்வந்துள்ளது. என்னவென்று சொன்னால், வைகோ நாயுடு சமூகத்து வாக்குகளை மையமாக வைத்து கட்சி நடத்துகிறார். அதே போன்று பிரேமலதாவும் நாயுடு சமூகத்து வாக்குகளை மையமாக வைத்து கட்சி நடத்துகிறார். பிரேமலதாவை கூட்டணிக்கு கொண்டு வர இருப்பதால் பிரேமலதாவுக்கு தேமுதிகவுக்கு தொகுதிகள் ஒதுக்க வேண்டி இருப்பதால் வைகோவுக்கு 3 தொகுதிகளும் தேமுதிகவுக்கு 3 தொகுதிகளும் வழங்க திமுக முடிவு செய்துள்ளது. ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் மதிமுகவுக்கு 3 தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும். இது வைகோவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. வைகோ 3 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறாரா, அல்லது பாஜக கூட்டணிக்கு செல்கிறாரா, அல்லது தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு செல்கிறாரா, அல்லது 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.